ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வாரம் லைவ் டெஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சிலபஸ் வைஸ் தான் கொண்டு போக போகிறோம். நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ரொம்ப நாள் விட்டுட்டு இனி தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களும் கோச்சிங் கிளாஸ் போக முடியாதவங்க இந்த லைவ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண மாதிரியும் இருக்கும், ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணுன்ட்டு எல்லாமே டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன். சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும். தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. 6th தமிழில் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் 2003 எடிஷன் ஓல்டு புக்கையும் படித்து வச்சுக்கோங்க. 2003 ஓல்டு புக்கில் இருந்து 2 கொஸ்டின்லாம் வந்திருந்தது. இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நல்லா முழுசாக படித்து புரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ண வேணாம். அதே மாதிரி துணைப்பாடம் உரைநடையெல்லாம் அவ்வளோ படிக்க தேவையில்லை. ஆல்ரெடி படித்தவங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எல்லாமே புக்கு வாங்கி வச்சுட்டு படிங்க. அப்படி இல்லாதவங்க ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்கி வச்சு படிங்க. ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி படித்து முடித்தவங்க அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்க ஆரம்பிங்க. தமிழ் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. தமிழில் நம்ம எடுக்கிற மார்க்கு தான் நம்மளை ரேங்க் லிஸ்ட்டில் கொண்டு வரும். ஜிஎஸில் என்னென்ன படிக்கிறதுன்னு சென்ட் பண்ணியிருக்கேன். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகம் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். சிந்து நாகரிகம் பொறுத்தளவுக்கு 6th 9th 11th எத்திக்ஸில் கவர் ஆகும். குப்தர்கள் லெசன் 6th 11th கவர் ஆகும். டெல்லி சுல்தான்கள் 7th 11th கவர் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ஆல்ரெடி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ரிவிஷன் பண்ணுங்கள். இப்போ புதுசாக எதையும் நோட்ஸ் எடுக்க வேணாம். மறக்கக்கூடிய பாயிண்ட்டை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. புக்கு கையில் இருந்ததுன்னா ஹைலைட் பண்ணி கூட நீங்கள் படிங்க. ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கே 2-3 நாள் ஆயிரும். ஒரு லெசனுக்கே டைம் வேஸ்ட்டாக தான் ஆகும். அது புக்கே படிச்சுட்டு போயிடலாம். நல்லா புரிஞ்சு ஒரு 3-4 தடவை கூட நல்லா புரிஞ்சு படிங்க. மறக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் போதும். என்கிட்ட ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருந்தால் சென்ட் பண்ணுறேன். நம்ம ஜிஎஸ்ல எடுக்கிற மார்க்கு தான் மற்றவங்கள விட நம்மளை முன்னாடி வந்து நிறுத்தம். இப்போ 1 வீக் கொடுத்துருக்கேனா, இதெல்லாம் ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. ஒரு நாளைக்கு என்னென்ன படிக்கணும்னு உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த டைம் போட்டு படிங்க. இவ்வளோ பாடம்லாம் படிக்கணுமா ஒரு வாரத்தில் அப்படின்னு நினைக்காதீங்க. டெய்லியும் ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு வாங்க. காலையிலேருந்து படித்ததை நைட் ஒரு 1/2 hour ரிவிஷன் பண்ணிக்கோங்க. முடியாதவங்க மறுநாள் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் படித்ததை 1/2 hour ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த லெசனை படிங்க. வீட்டிலேருந்து படிக்கிறவங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு படிங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பல வேலையை பார்க்காதீங்க. சில பேர் படிக்கிறேன்னு உட்காந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா முழு மனசோட படித்த மாதிரி இருக்காது. தமிழ் யூனிட் 1ல் 4 டாபிக் கொடுத்துருக்கேன். அதை முடிச்சுட்டு அடுத்து யூனிட் 7 இலக்கியத்தில் திருக்குறள்ல இருந்து ஒழுக்கமுடைமை மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் அறிஞர்களில் பாரதியார், பாரதிதாசன் பற்றி படிச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைமில் மொத்தமாக படிக்கும்போது நமக்கே குழப்புற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக படித்து முடிச்சுட்டு லாஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கலாம். புதுசாக படிக்கிறவங்க இப்போ நான் தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் கொடுத்த மாதிரி மேக்ஸில் சிம்ப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. மேக்ஸ்லேருந்து என்னால் டெஸ்ட்டு கொடுக்க முடியாது. மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷனில் புக்கில் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் கொஸ்டினுமே சென்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். சண்டே லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம்.